வணக்கம். லதா காமாட்சி நெல்லை போஜன். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தைப்பூசம். இன்றைக்கி முருகப்பெருமானுக்கு நைவேத்தியம் வந்து நெல்லை ஸ்பெஷல் திருப்பாகும். இந்த கப்புக்கு ஒரு கப்பு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை வந்து மிக்சியில் முதல்ல பொடிச்சிட்டு வந்துடலாம். இதே கப்பில் தான் எல்லா அளவும் எடுக்க போகிறேன். ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு பால், ஒரு கப்பு சுகர், ஒரு கப்பு நெய். ஃபஸ்ட்டு இதை பொடிச்சிட்டு வந்துடுவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயும் வச்சாச்சு. ஒரு கப்பு நெய் ஊற்றி கடலை மாவையும் பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பையும் அப்படி நெய்யிலே பரட்டணும். கட்டி தட்டாமல் பரட்டிக்கணும். ஒன்று ஒன்றா பார்ப்போம். முந்திரி பருப்பை பொடிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ கடலை மாவை சலிச்சிட்டு வந்துடலாம். கடலை மாவையும் சலிச்சிட்டு வந்தாச்சு. இப்போ ஒரு கப்பு நெய் ஊற்றி கடலை மாவையும் பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பையும் கட்டி தட்டாமல் கிண்டிக்கலாம். நெய்யில் வந்து கடலை மாவையும் பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பையும் நல்லா கட்டி தட்டாமல் கிண்டியாச்சு. இப்போ அதே கப்புக்கு பால் ஊற்றிக்குவோம். இப்போ சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கிண்டுங்க. இப்படி சுகர் குறைஞ்சோன்னா நல்ல பாத்திரத்தில் ஒட்டாமல் வந்தோடனே 2 ஸ்பூன் நெய் போட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாத்திரத்தில் இப்படி ஒட்டாமல் வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆறணும். ஒரு 5 நிமிஷம் கழித்து நெய் ஊற்றினீங்கன்னா நல்ல இன்னும் மணமாக இருக்கும். இப்போ மேல் டாப்பில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெல்லை ஸ்பெஷல் முருகருக்கு நைவேத்தியம் திருப்பாகம் ரெடி. தைப்பூச நைவேத்தியத்துக்கு நெல்லை ஸ்பெஷல் திருப்பாகம் ரெடி. இன்றைக்கி தைப்பூச லஞ்ச் மெனுவையும் பார்த்துடலாம். பச்சரிசி சாதம், கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய், கேரட், வெண்டைக்காய், அவரைக்காய் போட்டு எல்லாம் போட்டு இடி சாம்பார். நம்ம வழக்கமாக செய்கிறது தான். எல்லா காயும் சேர்த்து போட்டு பண்ண இடி சாம்பார். வாழைக்காய் வறுவல், கட்டிப்பருப்பு, திருப்பாகம், பருப்பு வடை, பப்படம். இதுதான் இன்றைக்கி சண்டே தைப்பூசம் நம்ம வீட்டு லஞ்ச் மெனு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. திருப்பாகம் வந்து ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். ஆனால் ஸ்டவ்வை சிம்மில் போட்டு பண்ணுங்கள். கடலை மாவை சலிச்சிட்டு பண்ணுங்கள். ஏன்னா கட்டி தட்டிட்டுனா அவ்வளோ சிறப்பு இருக்காது. கொஞ்சம் பொறுமையாக பண்ணால் நல்லா நமக்கு வந்து அவுட்புட் கிடைக்கும்.